தேமுதிக நிறுவன தலைவரும் நடிகருமான நம்ம விஜயகாந்த் அவர்கள் உடலை பொது இடத்தில் அடக்கம் செய்ய முதலமைச்சர் ஸ்டாலினிடம் விஜயகாந்தின் மனைவியான பிரேமலதா விஜயகாந்த் கோரிக்கை விடுத்துள்ளார். தேமுதிக தலைவர் விஜயகாந்த் காலமாகியுள்ளார். மியாட் மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்ட அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்து உள்ளார். அவருக்கு அதிகாலை தீவிர சிகிச்சையும் வழங்கப்பட்டது. அதிகாலை அவரின் உடல்நிலை மிகவும் மோசமடைந்தது. ஐசியூவில் அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்ட நிலையில் சிகிச்சையை பலனின்றி அவர் மரணம் அடைந்து உள்ளார். தேமுதிக தலைவர் விஜயகாந்த் மறைவை தொடர்ந்து முதலமைச்சர் ஸ்டாலின் அவரது உடலுக்கு நேரில் சென்று அஞ்சலி செலுத்தி மரியாதை செலுத்தினார். அதோடு அவரின் உடலுக்கு அரசு மரியாதை அளிக்கப்படும் என்றும் அறிவித்திருந்தார். இந்த நிகழ்வில் கண்ணீர் விட்டபடி இருந்த பிரேமலதாவை சந்தித்து முதலமைச்சர் ஸ்டாலின் இரங்கல் தெரிவித்தார். இதனையடுத்து தேமுதிக நிறுவன தலைவர் விஜயகாந்த் உடலை பொது இடத்தில் அடக்கம் செய்ய முதலமைச்சர் ஸ்டாலினிடம் பிரேமலதா விஜயகாந்த் கோரிக்கை விடுத்துள்ளார். இந்த கோரிக்கை தொடர்பாக பரிசீலனை செய்யப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதே போல விஜயகாந்தின் மரணம் தொடர்பாக முதலமைச்சர் ஸ்டாலின் வெளியிட்டுள்ள இரங்கலில், அன்பிற்கினிய நண்பர் கேப்டன் விஜயகாந்த் மறைவேதி செய்தியை கேட்டதும் அதிர்ச்சியும் வேதனையும் அடைந்தேன். நல்ல உள்ளத்திற்கு சொந்தக்காரன் அவர். திரையுலகில் பொது வாழ்விலும் தனது கடும் உழைப்பினால் வெற்றிகரமாக முத்திரைகளை பதித்த சாதனையாளர். நடிகராக, நடிகர் சங்க தலைவராக, அரசியல் கட்சி தலைவராக, சட்டமன்ற உறுப்பினராக, எதிர்க்கட்சி தலைவராக அவர் ஏற்றுக்கொண்ட பணி ஏதுவாக இருந்தாலும் அதில் முழுமையாக தன்னை ஈடுபடுத்திக் கொண்டு தன்னை சார்ந்த அனைவருக்கும் உறுதுணையாக இருந்தவர். குடும்ப நண்பராக என்னிடம் பழகியவர். முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களின் போது என்னென்றும் தனி பாசம் கொன்றவர். தனது திருமணம் உள்ளிட்ட குடும்ப நிகழ்வுகளை தலைவர் கலைஞர் தலைமையில் நடத்தி தமிழ் உணர்வாளரான நண்பர் விஜயகாந்த் நடிகர் சங்க தலைவராக இருந்தபோது தலைவர் கலைஞர் அவர்களின் கலையுலக பொன் விழாவை பாராட்டி திரையுலகின் சார்பில் மாபெரும் விழா எடுத்து தங்கப்பேனாவை பெரிசாக அளித்தார். அதே போல கேப்டன் என தமிழ் மக்களால் அன்புடன் அழைக்கப்படும் நண்பர் விஜயகாந்த் அவர்களின் மறைவு தமிழ்நாட்டிற்கு திரையுலகிற்கும் பேரிழப்பாகும். இந்த மிக துயரமான சூழலில் என்னை நானே தேற்றிக்கொண்டு சகோதரி பிரேமலதா விஜயகாந்த் உள்ளிட்ட அவரது குடும்பத்தினருக்கும் தேமுதிக தொண்டர்களுக்கும் திரையுலகினருக்கும் ரசிகர்களுக்கும் என் ஆறுதலை தெரிவித்துக் கொள்கிறேன் என்றும் விஜயகாந்த் அவர்களுக்கு அஞ்சலி செலுத்தும் வகையில் அவரது இறுதி பயணத்திற்கு முழு அரசு மரியாதை வழங்கப்படும் என்றும் கூறியுள்ளார்.